Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, with the grace of Almighty Allah, we have now completed our Ramadan Kids Series 2026. We sincerely appreciate your continuous support and encouragement throughout to make this series successful. A special thanks to our Ilam Pirai kids, teachers, and the team behind the screens. May Allah subhanahu wa ta'ala reward them with abundant goodness in this world and hereafter. Please like, share, comment and subscribe our YouTube channel, Tamil Islamic Center. Inshallah, we will be back with new Ramadan Kids Series 2027. Barakallahu feekum. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman, Tamil Islamic Center, Ilam Pirai, Ramadan Kids Series 2026, Day 15. Today, Qiraat will be recited by Hibatullah, followed by Healing with Quran. Jazakumullahu khairan. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تشتروا بعهد الله ثمنا قليلا إنما عند الله هو خير لكم إن كنتم تعلمون ما عندكم ينفد وما عند الله باق ولنجزين الذين صبروا أجرهم بأحسن ما كانوا يعملون من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகின்றேன். நீங்கள் அல்லாஹுவின் ஒப்பந்தத்தை அற்ப ஆதாயங்களுக்காக விற்றுவிடாதீர்கள். நீங்கள் அறிவுடையோராயிருப்பின் அல்லாஹுவிடம் இருப்பவைதாம் உங்களுக்கு மிகச் சிறந்தவையாகும். உங்களிடம் இருப்பவையெல்லாம் செலவழிந்து போகக்கூடியவையே. அல்லாஹுவிடத்தில் உள்ளவைதாம் என்றைக்கும் நிலைத்திருப்பவை. மேலும் எவர்கள் பொறுமையை கைக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம். ஆணாயினும் பெண்ணாயினும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் நற்செயல் புரிகின்றாரோ அவரை இவ்வுலகில் தூய வாழ்வு வாழச் செய்வோம். மறுமையிலும் அத்தகையோருக்கு அவர்களின் உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய காணொளியில் மனிதனே உன் விலை என்ன என்று கேட்டு பார்ப்போம் வாருங்கள். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம். பனாமா கால்வாயில் வடக்கிலிருந்து தெற்கு பகுதிக்கு பருத்தி போகக்கூடாது என
அமெரிக்க அரசு வழக்கம்போல் தடை விதித்திருந்தது. இதனால் தெற்கு பகுதியில் பருத்தியின் விலை பல மடங்கு உயர்ந்துவிட்டது. வியாபாரிகளுக்கு ஆசை தலை தூக்குகிறது. பருத்தியை கடத்தினால் தெற்கில் கொள்ளை லாபம் ஈட்டலாம். இதற்கு சுங்கச்சாவடி அதிகாரியை சரிகட்டினால் போதும். அவரிடம் லஞ்சம் தருவதாக அந்த வியாபாரிகள் பேரம் பேசுகின்றார்கள். 5000 $10,000 என லஞ்சத்தொகை கூடிக்கொண்டே செல்கின்றது. நேர்மையான அந்த அதிகாரி மசியவில்லை. இறுதியில் பேரம் $1,00,000 எட்டுகிறது. மனம் தடுமாறிய அந்த அதிகாரி, நீங்கள் என்னை விலை கொடுத்து வாங்கிவிடுவீர்கள் போலிருக்கிறதே என புலம்பத் தொடங்கிவிட்டார். ஆம், ஓர் எல்லையை கடக்கும்போது மனிதனின் உயர் பண்புகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விலை முன்னிலை பெறுகிறது. இன்றும் நமக்கு முன்னால் விலை போகும் மனிதர்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கேரளத்தில் இருந்து தொப்பி தாடியுடன் வெள்ளை உடை தரித்து டெல்லி வாசியிடம் தனது மார்க்கத்தை விலையாக தந்தார் முஸ்லிம் பெயர் தாங்கிய அந்த மூத்த அறிஞர். டெல்லி வாசியோ எப்ஸ்டீன் ஃபைலின் சில பாகங்களுக்காக வெள்ளை மாளிகை வாசியிடம் நமது தேசத்தையே விலை பேசிவிட்டு வந்தார். அந்த வெள்ளை மாளிகையின் ஆணவக்காரரோ எப்ஸ்டீன் ஃபைலின் ரகசியம் காக்க ஈரானை விலையாக கொடுத்துவிட ஆட்டம் போடுகிறார். இப்படியாக மனிதர்கள் தனது சொத்தை காக்கவும், ரகசியம் காக்கவும், அதிகாரத்தை காக்கவும் எதற்கும் விலை போக துணிந்து விடுகின்றனர். பாவம், மனித சமூகத்தின் இரத்தத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மதிப்புதான் என்ன? அப்பாசிய பேரரசின் அதிபர் கலிஃபா ஹாரூன் ராஷித் சபையிலேயே அமர்ந்திருக்கிறார். அருகே அறிஞர் இப்னு சமக் அவர்களும் அமர்ந்திருக்கிறார். கலிஃபா ஹாரூன் ராஷித் தாக மேலிட்டால் தண்ணீர் குடிக்கிறார். உடனே அறிஞர் கேட்டார், மிகுந்த தாகமோ? ஆம் தோழரே. ஒருவேளை இந்த தாகத்திற்குரிய தண்ணீர் உமக்கு கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பீர்கள்? சில மணி நேரங்கள். அப்போதும் கிடைக்கவில்லை, பின்னரும் கிடைக்கவில்லை. இப்போது அந்த தண்ணீரை பெற என்ன செய்வீர்கள்? கலிஃபா சொன்னார், எனது ஆட்சியின் பாதியை கொடுத்தாவது தண்ணீரை குடித்து விடுவேன். அப்படியா? சரி, தண்ணீரை குடித்து விட்டீர்கள். பின்னர் கழிவுகள் சிறுநீராக வெளியேற வேண்டும் அல்லவா? வெளியேற முடியாமல் சிறுநீரகத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டது. வயிறு வீங்கி நிற்கிறீர்கள். இப்போது என்ன செய்வீர்கள்? கலிஃபா மீண்டும் கூறினார், எனது ஆட்சியின் மீதி பாதியை கொடுத்தாவது அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வேன். அறிஞர் இப்னு சமக் அவர்கள் கூறினார்கள், கலிஃபா அவர்களே, இந்த ஆட்சியின் மதிப்பு ஒரு குவளை நீர்தான். சுபஹானல்லாஹ், இந்த உலகின் நிலைக்கு எப்படியான ஒரு ஓமானம்! ஆனால் உண்மையில் இவ்வுலகின் எல்லாவற்றையும் விட மனிதன்தான் மதிப்பு மிக்கவன். தூய இறைவன் மனிதனை அவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மனிதனை மட்டுமே அந்த இறைவன் தனது கரங்களால் படைத்தான். தனது ரூஹை அவனுள் ஊதினான். வானவர்கள் உட்பட அனைத்து படைப்புகளையும் மனிதனுக்கு சிரம்பணியச் சொன்னான். பூமியில் தனது பிரதிநிதியாக நியமித்து கலிஃபா எனும் அந்தஸ்தை தந்தான். ஆஹா, எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் நாம்! இவ்வளவு உயர் சிறப்பும் கண்ணியமும் பெற்ற மனிதன் பல வேளைகளில் தனது செயல்களின் மூலமாக தன்னைத்தானே தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவனாக ஆக்கிக் கொள்கிறான். காரணம், தனது கண்ணியத்தை மறந்து அற்ப இன்பங்களுக்கு விலை போய்விடுவதுதான். இதனை அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், நாம் நாடியிருந்தால் இவ்வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம். ஆயினும் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான். மேலும் தன்னுடைய மன இச்சைகளையே பின்பற்றலானான். எனவே அவனுடைய நிலை நாயை போன்றதாகும். அதனை நீர் துரத்தினாலும் நாக்கை தொங்கவிட்டு கொண்டுதான் இருக்கும், துரத்தாமல் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்கவிட்டு கொண்டுதான் இருக்கும். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும். இச்சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருப்பீராக. அதன் மூலம் இவர்கள் சிந்தித்து உணரக்கூடும். சகோதரர்களே, சகோதரிகளே, எவ்வளவு தெளிவான வசனங்கள், சீரிய வழிகாட்டல்கள், நம்மை சுற்றிலும் விரிந்து செல்லும் இறை அத்தாட்சிகள். ஆனாலும் உலக ஆசை தலைக்கேறிய மனிதர்கள் ஆணவக்காரர்களாகவே தெரிகிறார்கள். அதிகார திமிரில் உலகில் வரம்பு கடந்து செயல்படுகிறார்கள். இவர்கள் தங்களை பலம் பொருந்தியவர்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை குறித்து அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பாருங்கள். நீர் இவர்களை பார்த்தால் இவர்களின் உடல் அமைப்பு உமக்கு கம்பீரமாக தெரியும். இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீர் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்து விடுவீர். ஆனால் உண்மையில் இவர்கள் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டைகளை போன்றவர்களாவர்.
இவர்கள் ஒவ்வொரு உரத்த ஓசையையும் தங்களுக்கு எதிரானதாய் கருதுகின்றனர். இவர்கள்தாம் கடும் பகைவர்களாவர். இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரும். அல்லாஹ் இவர்களை நாசமாக்கட்டும். இவர்கள் எங்கே திசை மாறிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள்? சுபஹானல்லாஹ். இடி முழக்கமாய் இறைவசனங்கள். இதற்கு நேர் மாறாக ஒரு இறை நம்பிக்கையாளனின் நிலை. ஆம், ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்போதும் விற்கப்படுவதில்லை. அவனுக்கு விலை நிர்ணயிக்க எந்த படைப்பிற்கும் வலிமை இல்லை. ஏனெனில் இறை ஓப்பை பெறுவதே தனக்கான விலை என்பதை நன்கறிந்தவன் அவன். நிச்சயமாக அவனை எவராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. அவன் தனது பொறுமையின் மூலம் அல்லாஹ் வழங்கிய மதிப்பை தக்க வைத்துக் கொள்கிறான். இதோ அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. நம்பிக்கை கொள்ளாதோர் உம்மை மதிப்பற்றவராக காணக்கூடாது. ஞானமிக்க அல்லாஹுவின் இந்த வசனத்திற்கு பேரறிஞர் மௌலானா மௌதூது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தரும் மெருகூட்டலை கேளுங்கள். பொறுமையும் அமைதியையும் கைக்கொள்ளுங்கள். இறைவாக்கின் மீதும் அவன் உதவி வரும் என்பதிலும் முழுக்க முழுக்க நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய செயல்முறையை கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியதாக ஆக்குங்கள். உங்களுடைய ஆளுமை சிறப்பையும் குணங்களையும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். அது எந்த அளவுக்கு உயர வேண்டுமென்றால் தீமையும் அசத்தியமும் உங்களை விலைக்கு வாங்கும் வலிமையை இழந்துவிட வேண்டும். ஆம் சகோதரர்களே, இறை திருப்தியே இறை நம்பிக்கையாளனின் விலை. இறை நிராகரிப்பின் துலாக்கோலில், இணை வைப்பின் அளவுகோலில், நயவஞ்சகத்தின் அங்காடியில், அசத்தியத்தின் கடை வீதிகளில் மனிதனே உன் விலை என்ன? சிந்திப்போம், சீர்பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.